மக்களே ಈಗ நம்ம ஷோக்கு ஒரு சூப்பர் அமேசிங்கான சிங்கர் தான் வரப்போறாங்க. ஏகப்பட்ட ஹிட்டான சாங்ஸ் தமிழ் அண்ட் தெலுங்கு அண்ட் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் அண்ட் பியூட்டிஃபுல் பிளேபேக் சிங்கர் பத்மலதா. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா ரொம்ப பிரைட்டா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. நிறைய விஷயங்கள் உங்களோட மியூசிக் ஜர்னி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலா நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கோட ஆரம்பிச்சிடலாம். ஓகே. துமுக்கு துமா துமாரே இழிச்ச பல்லா வந்தாரே, சிங்காரி கூட நிக்க கொடுப்பனையா கண்டாரே, தமுக்கு தமா தமாரே ஒளி குலுங்க வந்தாரே, ஒய்யார ஓலை கட்டி ஒசரட்டுமே உள்ளூர, எழுகண்ட பார்க்காத எவன அழகி வந்தாளே, மாப்பிள்ளையும் பொண்ணோட மனச திருடி நின்னானே, பொண்ணு துளசரிச்சா ஒன்ன செதறடிச்சா, பொண்ணு பெற மாப்பிள்ளையும் இப்படி ஒப்பிக்கிறான், கல்யாண சத்தம் சத்தம் இனிமே வாழ்க்கை ஒன்னு. சோ நைஸ். சூப்பர் மேம். ஆக்சுவலா நாங்க ஒரு சூப்பரான விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்க இப்ப சிங்கர் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட பரிமாணங்கள்ல நீங்க இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட், அதோட சிங்கர், அது இல்லாம நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, மியூசிக் டியூட்டராகவும் இருக்கீங்க. எப்படி மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு? நான் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஏஜே அலி மிர்சாக்குன்னு சொல்லி அவரோட சேர்ந்து நிறைய கொலாபரேஷன்ஸ் இண்டிபெண்ட் சாங்ஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபேசினேஷன் லைக் ஐ வாஸ் லேர்னிங் கண்டெம்ப்ரரி மியூசிக் ஃப்ரம் ஆல்ஃப்ரெட் மாஸ்டர்னு சொல்லி சந்தோஷ் நாராயணன் சருக்கு ஹி யூஸ் டு ப்ரோக்ராம். ஸோ எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தானி தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஐ மீன் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் இன் ஹிந்துஸ்தானி. அதுக்கப்புறம் எனக்கு நம்ம கேட்குற ஃபிலிம் சாங்ஸ்லேயே நிறைய ஜாஸு, ப்ளூஸு, கண்ட்ரி, ரெகேல் இது என்னன்னே தெரியாமல் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டெம்ப்ரரி மியூசிக் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆல்ஃப்ரெட் மாஸ்டர்கிட்ட போனேன். ஸோ அப்போது தான் எனக்கு ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ளூஸு, ஜாஸ் இதெல்லாம் தமிழில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பாரதிதாசன் சாங் ப்ளூஸில் ட்ரை பண்ணோம். வானந்தான் பாடிட்டுறா அது நல்லா ஹிட் ஆச்சு. பிபிசி வேர்ல்ட் டாப் 10 கூட டாப் 1 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கொலாபரேஷன்ஸ் மதன் கார்கி சார் லிரிக்ஸ்லலாம் கூட இண்டிபெண்ட் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். வைரமுத்து சார் லிரிக்ஸில், நான் முத்துக்குமார் சாரோட அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது நான் ஒர்க் பண்ணும்போது ஸ்டுடியோவில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க நான் எப்போவுமே பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கற்றுண்டு லாஜிக் கற்றுன்ட்டு நான் குட்டி குட்டி சாங்ஸாக பண்ண ஆரம்பித்தேன். 3 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். நானே கம்போஸ் பண்ணி லிரிக் பண்ணி போட ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்லோலி எனக்கு கொஞ்சம் லாஜிக்கு அந்த டோன்ஸ் எல்லாம் எனக்கு அதில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக எனக்கு பழகிட்டு வந்தப்புறம் ஃபுல் சாங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த தீபாவளி சாங்கெல்லாம் பண்ணியிருந்தேன். தீபம் ஒளிர அப்படிங்கிற சாங் சாருகேசி ராகத்தில். மேம் எங்களுக்காக அந்த பாடல் கண்டிப்பாக. தீபம் ஒளிர சரவெடி அது வெடிக்க, தேகம் குளிர புது உடை அலங்கரிக்க, படபட வெடி ஒலியில் பரவசமார் பறிக்க, கலகல கர ஒலியில் குடும்பங்கள் சூழ்ந்திருக்க, இனிப்புகள் மணமணக்க, விருந்துகள் உபசரிக்க, விளக்குகள் ஒளி கொடுக்க, இருள் விலகிட நலம் பெருகிட அழகிய தீபம். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஓணம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெப்பியாகவே கொஞ்சம் ஃபோக் ஸ்டைல் கேரளா ஸ்டைலில் ஓணத்தோடைய நான் ஓணம்னா நிறைய லைக் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும்ல, அந்த கோலம், அவங்களோட அந்த சாப்பாடு, அப்புறம் அதில் நடக்கிற அந்த கேம்ஸ் எல்லாம் கூட நிறைய நடக்கும்ல, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அதுக்கு மகாபலி சோமனி. ஸோ அப்புறம் ஓணத்துக்கெல்லாம் ஒரு சாங் பண்ணேன். அதுவும் என் கூட நிறைய லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாடினாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி எனக்கு ஐ ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் செல்லிங் மியூசிக் லைக் லேபிள்ஸில் சாங்ஸ் ஃபஸ்ட்டு விற்க ஆரம்பித்தேன் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் ஸ்லோலி நான் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு ஜிங்கிளுக்கு மியூசிக் பண்ணேன். ஒரு சான்ஸ் வந்துச்சு, பண்ணினேன். அப்புறம் அது கிளையண்ட் அக்செப்ட் பண்ணி அது வந்துச்சு. அப்போ தான் ஓகே சரி நமக்கு பண்ண வருது, ஓகே எனக்கு பண்ண வருது, தைரியமாக நான் சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று சான்ஸ் கிடச்சிச்சு. அது பண்ணேன், அக்செப்ட் ஆச்சு. ஓகே நான் ஓகே எனக்கு வருது அப்படின்ட்டு. அப்புறம் பண்ணிகிட்டே இருக்கும்போது
என்னோட குரு அவர் வந்து சொல்லும்போது நல்லா இருக்கு, இதெல்லாம் தப்பு, நீ சுதி வந்து இப்படி பண்ணியிருக்கணும், நீ வாசிச்சதுல இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஹி வில் சே. அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ ஒரு சாங் பண்ணியிருந்தேன், ஹாப்பி சாங்னு ஒரு சாங், இங்கிலீஷ் சாங். ஓகே. அது வந்து கிட்ஸ் சாங். அது நான் மியூசிக் நானே பண்ணி லிரிக்கு ப்ரோக்ராம் எல்லாமே நானே பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ஹி அப்ரிஷியேட்டட். நல்லா இருக்கு, டோன்ஸோ இல்லை வாசிச்சதோ எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இந்த தடவை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க, குட் அப்படின்னு வந்து சொன்னார். அதே மாதிரி லிரிக்ஸும் வந்து நான் எழுதுறத வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பித்தேன். லிரிக்ஸ் எழுதுறேன் நானே எழுதி பண்ணதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் எழுதுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ எழுதி கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு சாங் கிடச்சிச்சு. அப்புறம் டிவோஷனல்ஸ் எல்லாம் ஒரு 2-3 சாங் எழுத சான்ஸ் கிடச்சிச்சு, எழுதிட்டே இருந்தேன். ரீசெண்டாக ஒரு சாங், ஒரு ஃபோக் சாங், கூத்தாடி மீனம்மாங்கிற ஒரு சாங்கு. கூத்தாடி மீனம்மா பேரே வந்து நல்லா கேட்சியாக இருக்கு. ஆமாம், நான் வந்து லிரிக் எழுதியிருந்தேன். அது வந்து அங்கே லைக் எங்களோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் கொரியோகிராஃபர் அண்ட் நல்ல ஒரு கேமரா அண்ட் ப்ரொஃபஷனல் கேமரா. எஸ் அண்ட் நல்ல ஆர்டிஸ்டும் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டே இருக்காங்க. ஸோ அவங்க எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் இந்த சாங் கூத்தாடி மீனம்மால வந்து குரூப் டான்சர்ஸ்லாம் கூட இருப்பாங்க. ப்ராப்பராக கொரியோகிராஃப் பண்ணி அதில் வந்து டயலாக்ஸ் எல்லாம் வரும், அதுக்கப்புறம் சாங் வரும் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக பார்த்துட்டு ஒரு டைரக்டர் வந்து நல்லா இருக்கு லிரிக்ஸ், யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டபோது என் பேர், அவங்க சிங்கர் தானே, அவங்க இல்லை எல்லாமே ஷீ இஸ் டூயிங், அவங்க ஒரு பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னப்புறம் தான் எனக்கு இப்போ ஒரு படத்தில் வந்து லிரிக் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இப்போ தான் ஒரு சாங் வந்து எழுதியிருக்கேன், முட்டாளும் 3 தலைமுறையும் படம் பேர். ஸோ அதுக்கு ஒரு பாட்டு இப்போ வந்து எழுதி கொடுத்தேன். ஏஜே அலி மிர்சாக் தான் மியூசிக்கு, டைரக்ஷன் வந்து எம் ராஜாராம்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பூ பூக்கும் ஓசை மாதிரி ஒரு ஜாலியான ஒரு சாங். அந்த மாதிரி அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஆஹா, சூப்பர். ஓகே, ஸோ வந்து மியூசிக் கம்போசர், லிரிசிஸ்ட், அதுக்கப்புறம் சிங்கர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாணங்கள்ல பயங்கர பிஸியாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த பாட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்கணும்னு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நம்ம ஆடியன்ஸும் வந்து இந்த பாட்டுக்காக தான் அவளா காத்துட்டு இருப்பாங்க. அது என்ன பாடல்னு சொல்லுங்க பார்ப்போம். தனி ஒருவனா? நீங்க வந்தோடனே வந்து இந்த கண்ணால பாட்டு வந்து கேட்கணும்னு ஆர்வமா இருக்கேன் நான். அந்த பாடல் எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ். நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது, கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ, கண்ணாலனே கண்ணாலொன்னு கைதாக்கிட நான் நினைச்சேனே, கண்மீதுல ஒரு மை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே, மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது, நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழும், கண்ணால என் மேல தீய எரிஞ்சு போட்ட, சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட. சோ நைஸ், சூப்பர். ஸோ இந்த பாட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருந்திருக்கலாமா? பட் தெலுங்குல அதுக்கு முன்னாடியே வந்து ஏகப்பட்ட சாங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டீங்க. தெலுங்குல பாடியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து உத்தம வில்லன் கமல் ஹாசன் சாரோட ஜிப்ரான் மியூசிக்கில். அது வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுமே பாடியிருந்தேன். அதோட ஆடியோ லான்ச் வந்து ஷில்பகலா வேதிகான்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஒரு ஆடிட்டோரியமில் நடந்தது. அப்போ தான் வந்து அந்த சாங் வந்து லைவில் வந்து போட்டு அவங்க பூஜா குமார் மேம் வந்து ஆடினாங்க. ஸோ அப்போ வந்து எஸ்பிபி சார் வந்து இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க இந்த ஃபீமேல் சிங்கர் வந்து, ஸோ மச் ஆஃப் பிச் வேரியேஷன்ஸ் அவங்க வந்து அசாதாரணமாக பாடியிருக்காங்க யாருன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அன்றைக்கி நைட்டே எனக்கு ஹைதராபாத்லேருந்து நிறைய ஃபோன் வந்துச்சு கம்போசர்ஸ்டேருந்து. பாலு காருவே சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அவர் வந்து தலையில் கை வச்சு பிளெஸ் பண்ணார். ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது, ஒரு தமிழ் பொண்ணு வந்து இவ்வளோ தெலுங்கு டிக்ஷன் வந்து இவ்வளோ நல்லா பாடியிருக்க, உனக்கு கண்டிப்பாக உனக்கு இங்கே ஹைதராபாத்தில் நல்ல வாய்ப்பு வந்து உனக்கு கிடைக்கும், இங்கேயே கூப்பிட்டு உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிளெஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நான் தெலுங்குல கொஞ்சம் பாட ஆரம்பித்தேன். தெலுங்குல இன்ஃபேக்ட் மிர்ச்சி மியூசிக் அவார்டே வாங்கியிருக்கேன், பெஸ்ட் ஃபீமேல் வோக்கலிஸ்ட் ஆஃப் த இயர் 2017 வந்து மிர்ச்சி மியூசிக் அவார்ட் தெலுங்குல வாங்கினேன், மணி சர்மா சார் மியூசிக்கில். ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு
நானி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நானி அண்ட் நிவேதா தாமஸ். ஜென்டில்மேன் படம் பேரு. ஓகே. ஸோ செலிகாலி சூது அப்படிங்கிற சாங்கு. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் நிறைய சாங்ஸ் பாடினேன் மணிஷ் சர்மா சாருக்கு. தேவதாஸுங்கிற படம் நாகார்ஜுனா நானி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வேற மாதிரி ஸ்டைலில் பாடினேன். அதுக்கப்புறம் சூசா சூசா பரேஷானுரான்னு சொல்லி 2 சாங் நல்லா அங்கே வந்து பயங்கர ஆச்சு, ஹிட். நல்லா ஹிட் ஆச்சு அங்கே வந்து. துருவான்னு சொல்லி ஓகே. அது ஹிப்ஹாப் தமிழ் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதில் பாடியிருந்தேன். அப்புறம் நிறைய பாடியிருக்கேன். ஐ மீன் ஏஜென்ட்டு கூட பாடியிருந்தேன். கிருஷ்ணார்ஜுன யுத்தம் நிறைய பாடியிருக்கேன். சூப்பர். எங்களுக்காக அந்த சூசா சூசா பாடல் தெலுங்கு அப்படியே நம்ம குதிச்சிடலாம். చూసా 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 ఒక హృదయాన్నే హృదయాన్నే కలిసా 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 ఆ హృదయాన్ని హృదయాన్ని అడుగులు వేసా వేసా హృదయముతో హృదయముతో అందించా నా హృదయం మా హృదయముకే చూసా 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 ఒక హృదయాన్నే హృదయాన్నే కలిసా 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 ఆ హృదయాన్ని హృదయాన్ని అడుగులు వేసా వేసా హృదయముతో హృదయముతో అందించా నా హృదయం ఆ హృదయముకే. ஆ சூப்பர். ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு ஒரு வெஸ்டர்ன் அப்படியே வந்து அது சேர்த்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாடு ஆரம்பிக்கும் போது வந்து ஒன்றும் ரிதம்லாம் இல்லாமல் சாஃப்டாக வரும். ஆமா. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மெலோடியாக வரும். அப்புறம் கொஞ்சம் ரிதம் க்ரூ அடிக்கிற இடத்துல கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து பாடியிருப்பேன். ஸோ இட் வாஸ் வெல் ரிசீவ்ட் ஆக்சுவலி. அங்கே வந்து நல்ல ஒரு நல்ல ஹிட்டான ஆமாம் பாடல். அங்கே இல்லை அங்கே ரொம்ப லைக் நல்லா இருக்கும். அங்கே ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே தேவ்தாஸ் சாங் வந்து இங்கேருந்து எனக்கு இங்கே ஃப்ளைட் போட்டு அங்கே ஹைதராபாத்தில் தான் நான் போய் ரெக்கார்ட் பண்ணேன் மணிஷ் சர்மா சாருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சாங். அது ஒரு டோட்டலி வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கான ஒரு சாங். கலாய்க்கிற மாதிரி ஒரு ஆமாம். அது டிக்ஷனும் வந்து ஒரு மாதிரி அந்த தெலுங்கானா ஓகே ஆக்சென்ட் இருக்கும். ஒரு மாதிரி ஈழ கிங்கேமோ ஈழ கிங்கேதோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோனல் டெக்ஸ்சர் வந்து தேவைப்பட்டது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோலாம் அது வந்து பாடினேன். நான் வந்து குரங்கு மாதிரிலாம் பண்ணி வடிவேல் இதெல்லாம் இன்ஸ்டிங் ஏதோ ட்ரை பண்ணி அது கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின ஒரு. ஸோ பட் ஆனால் எப்போவுமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. தெலுங்கு சாங்ஸ் பாடும்போது இட் வில் பி லைக் எப்போவுமே அங்கே அவங்க லிரிக் ரைட்டர் இருப்பாங்க. ஸோ தெலுங்கு இது வச்சுருப்பாங்க. நான் வந்து ஹிந்தியில் எழுதிப்பேன். தெலுங்குல எழுதினாலும் இது பட் தே ஹாவ் குட் வேல்யூஸ் ஃபார் டேலண்ட். நல்லா இது பண்ணுவாங்க. ஆஹா சூப்பர் மேம். ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் லிரிசிஸ்டாகவும் மாறினதுனால உங்களுக்காக ஒரு சின்ன டாஸ்க் நாங்கள் வச்சுருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு நான் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்காக சில வரிகள் எழுதிட்டாங்க. ஆர் யூ ரெடி? தெரியல, ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பயங்கர டேலண்ட்னு எங்களுக்கு தெரியும். தெரியல. எங்களால் முடிஞ்ச என்ன சிச்சுவேஷன் என்னன்னா பார்த்தவுடன் காதல். இதுதான் வந்து சிச்சுவேஷன். ஓகேவா? ட்ரை பண்ணுறேன். பேப்பர் பேனா ரெடியாக இருக்கு. இதோ ட்ரை உங்களுக்காக. பண்ணுறேன். ரெடியா மேம்? ஓகே. கண்டவுடன் கவிழ்ந்தேன், கண்களுக்குள் கரைந்தேன், விண்வெளியில் மிதந்தேன், உன் நினைவில் தவித்தேன், கண்மறைவில் அழுதேன், காதல் என உணர்ந்தேன். சோ நைஸ். நிஜமா செமையா இருக்கு. டக்குனு யோசிச்சேன். எனக்கு ஏதாவது சரி இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஏதோ ஒரு சாங் தோணும்ல. பார்த்த முதல் நாள் அந்த மாதிரி ஏதோ தோணும். முதல் நாள் இன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு சாங் தோணும். அதை வச்சு சும்மா அப்படியே ட்ரை பண்ணும். நைஸ். இந்த கவிதையை அப்படியே நீங்கள் பாட்டா வந்து பாடிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். கண்டவுடன் கவிழ்ந்தேன், கண்களுக்குள் கரைந்தேன், விண்வெளியில் மிதந்தேன், உன் நினைவில் தவித்தேன், கண்மறைவில் அழுதேன், காதலேன உணர்ந்தேன். மேம் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட மியூசிக் ஜேர்னி பற்றி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்ல. அதுக்கு அடுத்ததாக டீ பார்ட்டின்னு ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட சாயாஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து டீ ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்ற செக்மெண்ட் தான் இது.
சூஸ் பண்ணுங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டீயை சூஸ் பண்ணணும். மசாலா, ஜிஞ்சர், மாச்சா. மசாலா ரெடியா குடிக்கிறதுக்கு? அதுல உள்ள டீ இருக்கு. 500 rupees. என்னது இது? இது இந்த சின்ன பசங்களாம் விளையாடுவாங்கல்ல, ஏய் இந்தா அப்படிங்கிற மாதிரி. அதான் இந்த மாதிரி ஒரு காசை நான் பார்த்ததே இல்லை மக்களே. இங்க பாருங்க, வெறும் கை தான் காசு. ஏங்க நீங்க மட்டும் எம்டி கப் வச்சு என்ன போங்க அடிச்சிட்டு இது இருக்கீங்க? எம்டி கப் நீங்க நினைப்பீங்க, ஆனா பாருங்க $20. ரப்பர். எஸ், நான் சொன்னல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மசாலா டீயில் வந்து மசாலா டீ இல்லை, ரப்பர் இருக்கு. ஸோ ரப்பர் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். ஆனால் அப்படி பதில் சொல்லலைன்னா அது வந்து பனிஷ்மெண்ட் ஜூஸ், பாவக்காய் ஜூஸ். நீங்கள் வந்து அது குடிக்கணும். இரேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில். எங்க அம்மா இறந்தது. ஓகே, நடக்காம இருந்திருக்கலாம். ஓகே, யா, சாரி ஃபார் யோர் லாஸ். அண்ட் ஹாப்பியான ஒரு மொமெண்ட் வந்து இது ஏன் இவ்வளோ டக்குன்னு முடிஞ்சிடுச்சு, இது இன்னும் கொஞ்சம் நீடிச்சிருக்கலாமேனா என்ன மொமெண்ட்? அந்தமான் போயிட்டு வந்தேன், இன்னும் ஒரு வாரம் இருந்திருக்கலாம். வாவ், நைஸ். அதே மாதிரி இப்போ லிரிக்ஸ்லாம் எழுதுறவங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நல்ல ஒரு சிச்சுவேஷன், நல்ல ஒரு மூடு இருந்தால் இன்னும் சூப்பராக வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து எப்படி வந்து மூடு இருக்கணும்? இந்த மலை பிரதேசத்தில் போயிட்டு மலைக்கு மேலே நல்லா ஜில்லுன்னு காற்று, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நிறையா யோசிப்பீங்களா? அப்படிலாம் டெய்லி எங்கே போக முடியும்? நான் வீட்டில் தான் உட்காந்து எழுதுவேன், மாடிக்கு போய் சம்டைம்ஸ் எழுதுவேன் நல்ல காற்றுல. ஆமாம். அப்புறம் வந்து பெரிய வீடு, லைக் வெளியே என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியே ஒரு இடம் இருக்கு, அங்கே கொஞ்சம் மரம் இதெல்லாம் இருக்கும், அது பிடிக்கும். அமைதியாக இருக்கணும், லைக் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்க்கில் போய் உட்காந்து எழுதலாம், நல்லாயிருக்கும். நான் ரூம்லேயே கூட உட்காந்து எழுதுவேன், மூடை பொறுத்து தான். ஓகே, நைஸ். அடுத்ததான் எந்த டீ வேணும்? ஜிஞ்சர், மாச்சா, சென்ச்சா, பிளாக்? எப்படியும் அதுல டீ இல்ல, ஏதோ டீ இருந்துச்சுனால அது டீன்னு சொல்லலாம். இது வெட்டி. இது நல்லா இருக்கு, டீ இல்ல வெட்டி. இது எதுலயுமே டீ இல்ல, எந்த டீ வேணா கண்ணை மூடி சொல்ல வேண்டிதான். அதுதான் ட்விஸ்ட் மேம். சென்ச்சாவா? பிளாக். பிளாக்கா? வச்சு செஞ்சுட்டு செஞ்சா டீயா? நல்லா வச்சு செஞ்சுட்டு செஞ்சா டீ. பிளாக் உள்ளே எல்லா எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ். எஸ். உங்களோட காதல் கதையை பத்தி சொல்லுங்க. எனக்கு காதலும் இல்ல கதையும் இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒண்ணுமே இல்ல. வாட் இஸ் திஸ்? உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, பார்த்தவுடன் காதலாச்சா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் என்னன்னு கேட்பேன். ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, சத்தியமா இல்ல. சரி, பட் இந்த மாதிரி ப்ரொஃபஷன், நம்மளோட மியூசிக் ப்ரொஃபஷனில் எப்போ ஒர்க் வரும்னு தெரியாது, பயங்கர பிஸியாகவே இருக்கும்ல ஸ்கெடியூல்லாம். அப்போ வந்து நம்ம பார்ட்னர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் அது ஒரு பெரிய பூஸ்ட் நம்மளுக்கு. உங்களோட பார்ட்னர் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவ்? உங்களோட ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். லைக் லேட் நைட்ஸ் வந்தாலோ இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பினாலோ, இல்லை சம்டைம்ஸ் உள்ள சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு காலையில் எழுந்து லைக் ஆப்பரா வந்து நான் ட்ரெயின்டு ரஹ்மான் சாரோட கேஎம் மியூசிக் கான்சர்வேட்டரியில். ஸோ அது வந்து வி சிங் வித்தவுட் த மைக்ஸ். மைக்கில் பாடினா அடிக்கும், ஏன்னா அவ்வளோ சவுண்ட் அதிகமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் காலையில் வார்ம் அப் பண்ணால் யாரோ கொடுமைப்படுத்தினா கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவும் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் ஃபுல்லி சப்போர்ட்டிவ் தான். ஓகே, உங்களோட பொண்ணுக்கு வந்து நீங்கள் பாடின பாடல்கள்லேயே வந்து ரொம்ப பிடித்த பாடல்னா எந்த பாடல்? தீரா நதி. ஓகே, மாறா. ஆஹா, சூப்பர். எங்களுக்காக அந்த பாடல். தீரா நதி தீரா நதி தேடல்களோ தீராதினி இறங்கி வருகுதின் வாசல் வழி. சூப்பர். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் டியூன் கம்போஸ் பண்ணிட்டு யார்கிட்ட ஃபர்ஸ்ட் காமிப்பீங்க? நானே ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஓகே, நல்லா இருக்கா, நல்லா பண்ணியிருக்கோமா அப்படின்னு நானே ஃபர்ஸ்ட் கேட்பேன். எனக்கு பிடிக்கலன்னா மாற்றிடுவேன். பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட காமிப்பீங்க? என் ஃப்ரெண்ட். ஓகே, அவங்களும் மியூசிக் ஃபீல் தான். அதான் என்னோட ட்ரெயினர், என்னோட குரு ஏஜே அலி மிர்சாக்குன்னு சொல்லி, அவர் மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட தான் காட்டுவேன், இது நல்லா இல்லை கொஞ்சம் ரிசம்பிளிங்காக இருக்குன்னா மாற்றுவேன். அடுத்ததா சென்ச்சா, மாச்சா, ஜிஞ்சர், மின்ட். சென்ச்சா. 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 என்னது இது? என்னது இது? மிளகா சாப்பிடணுமா? ஐயோ, காஞ்ச மிளகாய் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டீங்கல்ல, எந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து டக்குனு கோவம் வரும் அந்த அவுட்புட் வந்து ப்ராப்பராக வரலன்னா? மணி சர்மா சார் கிட்ட பாடும்போது அவர் திட்டவே, அவர் ரொம்ப ஜாலி டைப், அவர் கோவம்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை, ரொம்ப ஜாலி டைப். அவர் ஜோவியெல்லாம் ஏதாவது கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார், நக்கல் அடிச்சுக்கிட்டே இருப்பார். நமக்கு அடுத்த பாயிண்ட் ஏதாவது கேலி பண்ணிட போகிறாரோன்னு நமக்கு இங்கே பயமாக இருக்கும், அதுக்குள்ளே பாடிடணுமே
ஏதாவது சொல்ல போறாரோ அப்படின்னு பயமா இருக்கும். ஓகே. அப்போ இந்த ஜென்டில்மேன் சாங் வந்து பாடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங். ஆக்சுவலி அது வந்து ஜாஸ்ங்கிற ஜானர் பேஸ் பண்ணி சாங்கு. ஃபர்ஸ்ட் நான் உள்ள போனோடனே அவர் எப்பவுமே கொஞ்சம் பயந்தான். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போனோடனே சொன்னார், என்ன ஜாஸ்லாம் என்ன பாடுவியாமே சொல்றாங்க, எங்க பாடு பார்ப்போம், என் டியூனு ஒரு இது விட்டு மாறக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னாரு. அப்பயே கொஞ்சம் பயமா இருக்கும். அப்புறம் உள்ள போயிட்டு பாடிட்டேன், நல்லா இருக்குன்னு எடுத்துட்டாரு. அப்போ சரணம் வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி நல்லாவே இல்லை. அது என்ன பாடுற, ஒழுங்கா பாடு, மூக்கால ஒழுங்கா பாடினாரு. அப்புறம் அது பாடிட்டேன். அந்த பாட்டு தான் எனக்கு மிர்ச்சி அவார்டு கிடைச்சது தெலுங்குல வந்து. தேவதாஸ்னு ஒரு படம், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்கு. அது அவர் ஒரு நாள் முன்னாடியே டியூன் கொடுத்துருவார், அங்கே ஸ்டுடியோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கே ஹைதராபாத் போய் பாடினேன். அது அங்கே அவர் கீழே வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டாரு, எல்லாமே ஓகே, அவங்க பாடுறதுக்கு ஓகேனா என்னை கூப்பிடுங்க, நான் கீழே வரேன்னு சொல்லிட்டு மேலே வீடு அவருக்கு மேலே போயிட்டாரு. அப்புறம் இங்கே வந்து ராமஜோகியா சாஸ்திரி சார் வந்து லிரிக்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு லிரிக் ரைட்டர். ஸோ நான் எழுதிட்டு எனக்கு வேர்ட்ஸே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஈழ கிங்கேதோ இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நான் ஓகே பாடுறேன்னு சொல்லிட்டேன். மேலேருந்து கீழே வந்தார். நான் பாடி பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு சம்ஹவ் எனக்கு அவருக்கு வந்து பிடிக்கல. என்ன நீ ஏதோ பாடுற, ஆனால் நான் எதிர்பார்க்குற இது வரல. நான் ஏதோ ட்ரை பண்ணேன், எப்படி ட்ரை பண்ணியும் அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்புறம் யோசிச்சுட்டேன், எனக்கு ஏதாவது பெக்யூலியராக வேணும், எனக்கு வந்து ஏதாவது ஃபன்னியாக வேணும், சர்க்காஸ்டிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி ஓகே, நான் வந்து வடிவேலோட ஃபேன் ஆக்சுவலி. தெரியுது, நீங்க பேசுறதுலே தெரியுது, என்ன ஓட்டும் போதே தெரியுது எனக்கு. அவரு அந்த பண்ணுவார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சரி ஏதாவது நாட்டியா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், குரங்கு மாதிரி வாய் வச்சு பாடிட்டேன். பண்றத அப்படியே மைண்ட்ல எடுத்துட்டு செட்டுக்கு இந்த டாக்டரு ஏந்தி வரோம்னு பண்ணிட்டேன். இப்போதான் நீ ஃபீல்குள்ள வந்திருக்க, இப்போதான் அந்த பாட்டு நீ கரெக்டா பாடுற, இதுதான் நான் இவ்வளவு நேரம் பாடுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போதான் நீ பாடுற அப்படின்னு சொன்னாரு. நைஸ். ஸோ வடிவேல் அவர்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு உங்களுக்கு அந்த ஒரு மாடுலேஷனுக்கு. ஆமா, அது சும்மா சரி என்ன பண்றதுன்னு தெரியல, இதுல இருந்தாவது ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. மின்ட் மாச்சா ஜிஞ்சர் எது போலாம்? அதுக்கு முன்னாடி அந்த பாக்கா ஜூஸ் எடுத்து குடிங்க மேம். உங்களுக்காக நாங்க வச்சிருக்கோம் மேம். எங்களுக்கு ஆப்பு வச்சிங்கல்ல டீன்னு சொல்லிட்டு உள்ள ஒண்ணும் இல்லாம எடுத்து அந்த பாக்காயை குடிங்க. இது வரைக்கும் எந்த ஷோலையும் என்ன வந்து குடிக்க வச்சது இல்ல. குடிங்க. எனக்கு தான் அப்படின்னு எனக்கு தான் இருக்கு இப்போ. குடிங்க, இப்ப குடிங்க, இப்ப தெரியுதா அது. சரி அந்த மேட்ச் ஆட்டி ஓபன் பண்ணுங்க, அதுல பென்சிலா பார்க்கலாம். என்னது அது? நீங்க கொடுத்தீங்களா எனக்கு இப்போ அல்வா, நான் இப்போ அல்வா கொடுக்குறேன். அல்வா, தேங்க்யூ. அல்வா வந்ததுனால நீங்க வந்து இப்ப சொல்லியே ஆகணும், வாழ்க்கையிலேயே கிடைச்ச மறக்க முடியாத ஒரு அல்வா. ஐயோ இது அல்வானே தெரியலையேப்பா அப்படின்னு. இல்ல நான் வாங்கினதா இல்ல நான் யாருக்காவது கொடுத்ததா? ரெண்டுமே கொடுத்ததும் நீங்க வாங்கினதும். ஓகே, நான் அல்வா கொடுத்தது எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஸ்கூலே போக மாட்டேன், ஸ்கூல் வந்து கட் அடிச்சுட்டே தான் இருப்பேன். ஏன் அப்பயே பாட்டுல ரெடி ஆயிட்டீங்க? இல்ல நான் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிடுவேன். ஓ. அப்போ சில நாள் வந்து என்ன நடக்கும்னா, இந்த டான்ஸ் மியூசிக்லாம் வந்து ரிஹர்சல் நடந்துகிட்டு இருக்கும். சும்மா போய் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருவேன். ஒரு தடவை என்னாச்சு, கட் அடிச்சுட்டு அந்த படம் இருக்காளே பார்த்தேன் ரசித்தேனா, ஸ்கூல் டைம், அந்த டைம் படத்துக்கு போயிட்டேன். இன்னொரு தடவை என்னாச்சுன்னா, அந்த ஸ்கூல் டைம்ல தான் டும் 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 படம். குரூப்பாவே போயிட்டோம் தியேட்டருக்கு, மாட்டின்ட்டோம் டீச்சர் கிட்ட. எப்படி மாட்டீங்க? அவங்களும் வந்து கட் அடிச்சுட்டு கிளாஸ் கட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இது சரியா நீ என்ன சொல்லாத, நானும் உங்களை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு தடவை, ஆனா அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி எல்லாம் போனது உண்டு. ஓகே. அந்த மாதிரி ரிவிஷன் எக்ஸாம்லாம் லீவ் போடுவேன். அப்போ பிரின்சிபல் வந்து மிரட்டிலாம் வர வச்சிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரிலாம் ஏமாத்தினது உண்டு. மின்ட் இருக்கு, ஜிஞ்சர் இருக்கு, எது? இஞ்சி தின குரங்கு. ஐயோ என்ன காசு வந்திருக்கு? காசு பார்த்து ஐயோன்றீங்க. காசு வந்திருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க சிங்கரா வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? நான் சேலரியே வாங்கலையே. ஃபர்ஸ்ட் சிங்கரா ஃபர்ஸ்ட் சேலரியே வாங்கல. நான் ஸ்கூல்
ஐ திங்க் 10th முடிச்சோடனே பாட வந்துட்டேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆடிஷன் பண்ணிட்டு பாட வச்சாங்க. அப்போ நான் பேமெண்ட்லாம் வாங்கலையே. ஓகே சரி, வாங்கின ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ? 1000 ரூபாய். 1000 ரூபாய்? 1000 ரூபாய் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில தான். அப்போ அது நான் சொல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி 500,000 அந்த மாதிரி வாங்கிருக்கேன். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட். தமிழ் தெலுங்கு பாடுறீங்கல்ல, எந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி துளு ஆறுமே எல்லாமே பாடுறீங்கல்ல, இதுல வந்து எந்த இண்டஸ்ட்ரியில கேக்குறத விட ஜாஸ்தியா பேமெண்ட் கொடுக்குறாங்க ஃபார் சிங்கர்ஸ்? கேக்குறத விட ஜாஸ்தியா? ஆமா, நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க, பட் இன்னும் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்டரி தெலுங்கு தான். தெலுங்கு இப்ப மின்ட் தான் இருக்கு, மின்ட் பாத்துடலாமா? மின்ட் உள்ளே சோ பேட்டரியை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க வந்து ரொம்ப சோர்வா இருக்கும் போது, ரொம்ப லோவா வந்து ஃபீல் பண்ணும் போது, யாராச்சும் ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரியா இருப்பாங்க, உங்களுக்கு சார்ஜ் ஏத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாரு பேட்டரியா இருக்குது? என் பொண்ணு. அப்படியா? அவங்க என்ன சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே சார்ஜ் ஏத்தும்? இதே மாதிரி யூஸ் பண்ணுவா, எனக்கு சார்ஜ் ஏத்தணும் அப்படின்னுவா. எனக்கு பெட்ரோல் குறைஞ்சிருச்சு, சார்ஜ் ஏத்தணும் அப்படின்னுவா. அதுலயே வந்து நீங்க சார்ஜ் ஆயிடுவீங்க. வாவ், நைஸ். அண்ட் அவங்களையும் வந்து ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாமா as a singer? அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா சிங்கிங்ல? அவளுக்கு இல்ல, அவ அதுல இல்ல. she is just 12 years. அவ கீபோர்ட்லாம் வாசிப்பா, நல்லா வாசிப்பா, பாடுவா, பட் she is not into singing. சிங்கிங் இல்ல, மியூசிக் சைடு, கீபோர்ட் இல்ல, படிக்கிறது தான். படிப்பு தான் அப்படின்னு. படிப்பு தான். ஓகே, ஸோ டீ பார்ட்டி வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த செக்மெண்ட் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த செக்மெண்ட். இது என்ன செக்மெண்ட் தெரியுமா? வார்த்தை எந்து பாடல் உங்கள்து. அப்போ எப்படி இருக்கும் இந்த செக்மெண்ட்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு வேர்ட் சொன்னா அந்த வேர்ட்ல ஏதாவது பாடணுமா? எஸ். ஓகே, ரெடியா? விழி. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? ஆஹா, சூப்பர். நாள். நாளாம் நாளாம் திருநாளாம், நங்கைக்கும் நம்பிக்கும் மணநாளாம், கன்னிகை மேகங்கள் இந்திரன் நேரில் வருவானாம், நாளாம் நாளாம் திருநாளா. ஆஹா, அற்புதம். கண்ணாடி. கண்ணாடி சில்லாகி தூளான முன்னாலே. தப்பிச்சிட்டேன். சூப்பர். அடுத்ததாக காதல். காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. சூப்பர். கருப்பு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. மேகம். ஓகே, என்னோட சாங் ஒன்று இருக்கு. மேகங்கள் தூவ தேகங்கள் தாவ தூக்கங்கள் நீங்கி செல்கின்றதே, சாரல் வந்து நினைக்க காதல் வந்து இழுக்க தேகமெல்லாம் சிலிர்த்து இசைக்கின்றதே. இது என்னோட ஓன் காம்போசிஷன் அண்ட் லிரிக்ஸ். வாவ், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன். நான் ஹிண்ட் கொடுக்குறேன், இது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட சூரியனோ சந்திரனோ யார்? கரெக்ட். சட்டன்னு சொல்லு சேரப்பாண்டிய. கரெக்ட், சூப்பர். அடுத்ததாக கடல். கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து, கதகதப்பா. நைஸ். மை. மைனா மைனா குருவி மனசார பாடுது. காற்று. காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, குழலில் அழகாக ஆமுதம் ததும்பும் இசையாக, மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து, காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. ஆஹா, சூப்பர். ஃபைனலா மழை. மழை வருது குடை கொண்டு வா, மான
நானே உன் மாறாப்பிலே ஹோய் வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. So nice. 200 out of 100 for extra sweet voice. தேங்க்யூ. எஸ், இப்போ நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் மேம். ஓகே ஓகேவா? இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. இந்த எக்ஸ்பிரஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்படி ஃபாஸ்டா போகுமோ. அப்ஜெக்டிவா? ஆமா. இங்கிலீஷா? எனக்கு அப்படிலாம் தெரியாது. நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க வந்து ஃபாஸ்டா பதில் சொல்லணும், தமிழ்ல பதில் சொல்லணும், ஆங்கில வார்த்தைகள் இருக்கக்கூடாது, அண்ட் எந்த சினிமா டைலாகும் இருக்கக்கூடாது. ரெடியா? நான் ஒரு நல்ல மனுஷி. என் வழி தனி வழி. நான் என்ன சொன்னேன்? சினிமா டைலாக் இருக்கக்கூடாதுன்னு இல்ல? அப்படியா? என் வழி எனக்கு பிடித்த வழி. ஓகே. ஐ லவ் மியூசிக், இசை. ஐ ஹேட் வம்பு பேசுறது. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா ஒரு நல்ல அடையாளம். நான் அடிக்கடி பாட்டு கேட்பேன். என் வாழ்க்கை எளிமை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடுகளவு. எனக்கு கோபம் வந்தா கொலை பண்ணுவேன். ஐயோ, உஷாரா தான் இருக்கணும், கொஞ்சம் சேஃபா இருக்கணும். ஓகே. நான் ஜாலியா இருந்தா பைத்தியம் பிடிக்கும். ஜாலியா தான் பைத்தியம் பிடிச்சிருவா. பைத்தியம் பிடிக்கும். ஓகே. என் காதல் இசை. நான் கேட்டது இறைவனின் ஆசீர்வாதம். எனக்கு கிடைத்தது வரம். அடிக்கடி சொல்ற பொய். தூங்குறேன். அடிக்கடி சொல்ற வார்த்தை நாயே. நாயே. ஃப்ளோல வந்துரும் அப்படியே. ஓகே, நைஸ். இந்த செக்மெண்ட் ரொம்ப முடிஞ்சு. கஷ்டமான செக்மெண்ட். ஆனா எப்படியோ சூப்பரா பண்ணிட்டீங்களே நீங்க. தெரியல, ஏதோ பண்ணேன். ஸோ நம்ம ஷோ வந்து செம்ம ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. எனக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பக்தி பாடல்களும் வந்து பாடுறீங்கல்ல, எனக்காக நீங்கள் வந்து கம்போஸ் பண்ண ஒரு பக்தி பாடல் பாடினீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். ஒரு கிருஷ்ணர் பாட்டு. தேனமுத வாழ்வு தரும் வாசுதேவா, தேவகியின் மைந்தனவன் கமலநாதா, கிருஷ்ணா விஷ்ணு சிவனும் நீயே, வேதம் நான்கும் முனை சுற்றியே, உண்ணாமல் வணங்கினோம், உன்னாலே உயர்கிறோம். ஸோ நைஸ், ஸோ ஸ்வீட். இது நீங்களே வந்து கம்போஸ் பண்ணி நீங்களே நானே வந்து கம்போஸ் லிரிக்ஸ் பண்ணி லிரிக்ஸும் நானே பண்ணுவேன். வாவ், சூப்பர், வெரி நைஸ். அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன போயிட்டுருக்கு? அறிவான்னு ஒரு படம், அதில் ஒரு நல்ல மெலடி சாங் பாடியிருக்கேன். ஒரு அப்பாக்காக பொண்ணு பாடுற மாதிரி ஒரு சாங்கு. எரா மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் தான் லிரிக்ஸும் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாரான்னு ஒரு படம், அதில் ஒரு நல்ல மெலடி சாங் பாடியிருக்கேன். கார்த்திக் ராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸ்னேகனுடைய வரிகளில் பாடியிருக்கேன். அப்புறம் ஜிப்ரானோட வேற ஒரு படம் ஒன்று பாடியிருக்கேன். ஐ டோன்ட் நோ த நேம். அட்ரஸ்னு ஒரு படம் வருது, அதர்வா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பிரதீப் குமாரோட சேர்ந்து ஒரு சாங் பாடியிருக்கேன். கிரீஷ், மூக்குத்தி அம்மன் கிரீஷில் அவர் மியூசிக் பண்ணது. அப்புறம் வந்து கம்பி கட்டின கதைன்னு ஒரு படம், நட்ராஜ் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. வாவ், அதில் ஒரு நல்ல மெலடி, அது காமெடி ஃபிலிம் ஆக்சுவலி. அதில் ஒரு நல்ல மெலடி பாடியிருக்கேன். சதீஷ் செல்வம் மியூசிக் பண்ணியிருக்காரு, பிரசன்னாவோட சேர்ந்து பாடியிருக்கேன். அப்புறம் மரகத மலைன்னு ஒரு படம், அது வந்து எல்வி முத்து கணேஷ் மியூசிக் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு சாங் பாடியிருக்கேன். அப்புறம் வந்து அறுவடைன்னு ஒரு படம், அதில் ஒரு நல்ல ஒரு சாங் பாடியிருக்கேன், ரகு மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 4 சிக்னல் ஒரு படம், புகழ் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதில் ஒரு சாங் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைதியின் கனாக்காலம்னு ஒரு படம், அதில் ஒரு 2 சாங் பாடியிருக்கேன். இருக்குது ஒரு 10 படங்கள். லிஸ்ட் பெருசா இருக்குல்ல? இல்லை, ஏதோ பாடின்றிருக்கேன், அவ்வளோதான். ஒரு 10 படங்கள் வரப்போகிறது. உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ், இன்னும் இவங்களோட ஒர்க் பண்ணல, இவங்களோட ஒர்க் பண்ணோம், என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த மியூசிக் டைரக்டர் சொல்லுவீங்க? ரஹ்மான் சார், ராஜா சார், இவங்க 2 பேரும் சூப்பர். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டாக பார்த்துட்ருக்கோம். இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அவங்களோட படத்தில் அவங்களே வந்து பாடல்கள்லாம் பாடிடுறாங்க, அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆகுது.
சோ நீங்க எப்படி பண்ண போறீங்க? நீங்களே வந்து கம்போஸ் பண்ற சாங்ஸ்லாம் வந்து நீங்களே கத்துக்குட்டி, அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், நான் வந்து கத்துக்குட்டி. பட் அந்த ஆசை இருக்கா நீங்க கம்போஸ் பண்ற சாங்ஸ்ல நீங்களே பாடணும் அப்படின்னு? நான் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான் பண்ணுவேன். அது நானே பாடுவேன், வேற சிங்கர்ஸும் பாடுவேன். ஆனா எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க ரொம்ப? சாங்கை பொறுத்து தான் அது. ஆக்சுவலி சாங் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். அதே மாதிரி இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் எப்படி ஒரு வரவேற்பு வந்துட்டு இருக்கு நம்மளோட தமிழ் சினிமால, நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படி வந்துட்டு இருக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக்குலாம்? இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இப்போ ஒரு நல்ல ரீச், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்குது. ஸோ எல்லாரும் அவங்களுடைய எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சிறந்த வழி. ஏன்னா வந்து ஃபிலிமில் பாடும்போது லைக் அந்த படத்துக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு மியூசிக் டைரக்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம அதை தான் வந்து பண்ண முடியும், நாட் மோர் தென் தேட். அண்ட் சில இடங்களில் தேவைப்பட்டால் தான் நம்ம ஏதாவது. ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவ் ஸ்பாட் இல்லை நமக்கு ஏதோ ஒரு தனித்திறன் அப்படி இருக்குன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான். ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து நல்லா வந்து ரீச் ஆகுது, டைரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட நல்லா போகுது. அதில் வந்து நிறைய பேர் வந்து பிரபலமாகி அதிலேருந்து இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் வந்து படத்துக்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போது வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக. அண்டு உங்களை மாதிரி லைக் டிவி சேனல்ஸ், எஃப்எம் எல்லாருமே வந்து இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸை வந்து நல்லா வந்து ஷோகேஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணுறீங்க, அதை வந்து ஃபீச்சர் பண்ணுறீங்கிற போது அது வந்து ஒரு இட்ஸ் சம்திங் விச் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. வெல்கமிங் சேஞ்ச் தான் ஆக்சுவலி. அது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சூப்பர். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் சாங்கை வந்து நீங்க ரீமிக்ஸ் பண்ணணும்னா எந்த சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணுவீங்க? ரீமிக்ஸா? எந்த சாங்? ஏ ஹேரத்தே ஆஷிக்கி ரொம்ப பிடிக்கும், குரு படத்துலேருந்து. ஏ மான்புரு மங்கையே நில்லாயோ, அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதை ரீமிக்ஸ் பண்ணோம். அதெல்லாம் இல்லை, அது தலைவரோடது பிடிக்கும். ரீமிக்ஸ் பண்ற அளவுக்குலாம் நான் இல்லை. ஓகே, வேற நான் வந்து ரீமிக்ஸ் வந்து பாடி இருக்கேன். நான் பாடின ஒரு சாங் வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல வந்து ஆடலுடன் பாடல், அது வந்து ரீமிக்ஸ். நான் எப்படிங்க ரீமிக்ஸ் பண்ண முடியும்? வைபுக்கு போலாம். நான் எப்படிங்க ரீமிக்ஸ் பண்ண முடியும்? ஒரு மியூசிக் கம்போசரா ஒரு டாஸ்க், ஒரு கத்துக்குட்டி, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து ஒரு வைபுக்கு போலாம். ஆடலுடன் பாடலை கேட்டு. எஸ், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். சோ நைஸ். அது அது எப்படி மேம், எப்படி வருது அந்த வாய்ஸ்ல? அதெல்லாம் வேர் இஸ் இட் மேஜிக்? எனக்கு வர மாட்டேங்குதே. 2 ஜூஸ் குடிச்சா வரும். ஜூஸ் உள்ள போனா அப்படியே நடுங்கும், அப்படின்னு வந்துடும். ஓகே ஓகே ஓகே, நைஸ். ஸோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லா செக்மெண்ட்ஸுமே வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஷோட ஸ்பெஷாலிட்டினா பின்னாடி பார்த்தா தெரியும், வந்து செலிபிரிட்டிஸ்லாம் அழகாக சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சூப்பரான செலிபிரிட்டி நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட இருந்து சைன் வாங்கலைன்னா எப்படி? சைன் பண்ணிடலாமா? பண்ணலாம் பண்ணலாம். தோ இந்த கப்பு உங்கள் சைனுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாக பப்ளியாக அழகாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.